இன்னைக்கு வந்துட்டு மைன்கிராஃப்ட்ல மாப்ஸ் பற்றி பார்க்கலாம் போகிறோம். இன்னைக்கு புதுசாக என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது. நான் வந்து 1 இயர் ஆச்சு கேம் விளையாண்டு. அதனால் ஸ்பியர் இருக்குது. ஸ்பியர் நான் இது அவ்வளோதான். இது மட்டும் இது ஓப்பன். இது வந்துட்டு நம்ம நார்மல் போ மாதிரி வந்துட்டு தூக்கி போட முடியாது. இது வந்து டிஃபென்சிவ் பொசிஷனாக இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரன் த்ரூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுவும் பண்ண முடியாதா? எவ்வளோ தூரத்துலேருந்து பிளாக்ஸ் பின்னாடி அடிக்க தெரியல. ஓகேவா? இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு பிக் ஸ்பான் பண்ணணும். இப்படி தான் பண்ணணுமா? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அது கரெக்டாக நம்ம வந்துட்டு இப்போ வாட்டர் பக்கெட் ஹைட்லேருந்து குதிச்சா நம்ம வாட்டர் பக்கெட் போடுறோம்ல. பார்த்து நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹார்ஸ் ஒன்று இருக்கு. எப்படி இதுல மேல ஏறுறது? ஓ வாட் தி ஃபக். ஓ ஓகே 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 ஓகே. இது எனக்கு இது 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 புதுசாக இருக்குது. நான் இது எனக்கு தெரியாது. நான் சும்மா ரைடு மட்டும்தான் பண்ண முடியும் நினச்சேன். இது பண்ணலாமா? ஓ எவ்வளோ தூரம் கீழே, எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம கீழே அந்த எனர்ஜி பார் வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே வந்துட்டு அந்த அட்டாக் பவர் கிடைக்குது. இந்த ஸ்பியர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்பியர் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பண்ணிருக்கு டீஸ்பான். இது வந்துட்டு நம்ம இது வந்து நம்ம கடலில் யூஸ் பண்ணிருக்கோம். எப்படி இதை வந்துட்டு இதாக போகுது? இப்போ ரைட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதில் ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு இப்போ நமக்கு ப்ரீத்திங்கே காணும் பாருங்க, பபிள்ஸே நம்மகிட்ட இருக்காது. இப்போ அண்டர் வாட்டர் தான் அது லாஸ்ட்டு கண் பார்த்தேன். நல்ல யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இது. வந்துட்டு இது பார்த்துருக்கீங்களா, என்னது அயன் கோலம், அது மாதிரி காப்பர் கோலம், லிட்டில் காப்பர் கோலம். அது எப்படி பண்ணுறதுன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸி. காப்பர் இருக்குல்ல, காப்பரை வச்சுட்டு பம்ப்கின் எடுத்து வச்சா போதும், வந்துடும். இதான் மெயின் லிட்டில் காப்பர். இப்போ வந்து ஒரு செஸ்ட் இது ஒன்று வச்சுருக்கா வந்துட்டு இங்கே ஒரு செஸ்ட்டு, இங்கே ஒரு 2 செஸ்ட்டு, இங்கே 2 செஸ்ட்டு, இங்கே ஒரு செஸ்ட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பஃபர் ஃபிஷ் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த செஸ்ட்டில் வந்துட்டு சரி காப்பரே வச்சுக்கோமே. இந்த பஃபர் ஃபிஷ்ஷும் இந்த இடத்துல காப்பர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் காப்பரும் கொஞ்சம் பஃபர் ஃபிஷ்ஷும் வச்சுட்டோன்னா போதும். அது அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். அங்கே இருக்கிற ஐட்டத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சார்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு சார்ட்டிங் மிஷின் மாதிரி ஒன்று பண்ணுவாங்களே, அட்ஜஸ்ட்மெண்ட், அது பண்ணவே தேவையில்ல. காப்பர்லாம் வச்சு அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுவே கொண்டு போய்
இப்போ வந்துட்டு பஃபர் ஃபிஷ் அங்கே போட்டோமா, இப்போ நம்ம போயிட்டு அங்கே இது செக் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே இருக்காது. நம்ம இப்போ வந்துட்டு இந்த செஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா காப்பர் வந்து காப்பர் செஸ் பாக்ஸில் போயிடும். பஃபர் ஃபிஷ் செஸ் பாக்ஸில் போயிடும். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம போயிட்டு மைண்ட் பண்ணிட்டு டெய்லி வரும் வந்துட்டு இது வச்சுட்டா போதும், தானே இதே வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இது அட்டாக் பவர் எதுவும் கிடையாது. ஆனால் இது வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகும். காப்பர் ஐட்டம்ஸ் வந்து ஆக்சிடைஸ்னால ஹனி கிளேஸ் பண்ணோன்னா லைஃப் டைமாக இருக்கும் நம்ம கூட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ 2 to 3 daysக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ்.